சின்ன பையனா இருக்கான், இறந்து போயிருப்பான் போல இருக்கே. மாயா வண்டியில இரு மச்சான். ஏய் உயிரோட இருக்கான் போல இருக்குடா. இப்ப ஆஸ்பத்திரி கூட்டு போனா காப்பாத்திடலாம்டா. ஆஸ்பத்திரி போனா காப்பாத்திடலாம். நம்ம நிலைமை என்ன வருது? தெரு கேமரா இருக்குது. போலீஸ் ரோந்து வண்டி வர என்ன வேணாலும் வரலாம். மாட்டோம்னா 3 பேர் சேர்ந்து களிதான் திங்கணும். டேய் நம்ம அப்படியே விட்டு போனா பிரச்சனை தான்டா வரும். நமக்கு பின்னாடி வர கார்கார எவனா போட்டு கொடுத்துட்டேன்னா போலீஸ் நம்மள தான்டா தேடி வந்து பிடிக்கும். சரி நீ ஒண்ணு பண்ணு, இவனை தூக்கி வண்டியில போட்டு ஆள் இல்லாத இடமா பார்த்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். மாயா கதவை தர. ஏய் குடி மச்சான். மாமா இந்த இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வா போய் கேட்கலாம். உள்ள போடலாம். சார் 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 என்ன சார் வேணும்? சார் இதெல்லாம் சார் ஜமீன் பங்களா? ஆமா சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு பையன் ஃபோன் பண்ணல சார், அது என்கிட்ட தான் சார். ஓ அது நீங்க தானா? சின்ன பையனை கவனமா பாத்துக்கிறது இல்லையா? இப்படித்தான் ரோட ஓட விடுவாங்களா? சார் ரவுடி பசங்க அவனை தூக்கிட்டு வந்து அவனை ஓட விட்டுருக்காங்க சார். சார் இப்போ அவன் எந்த பக்கம் சார் போனா? எனக்கு தெரியல சார். திடீர்னு வந்து என் ஃபோனை கேட்டான். அந்த நேரம் பார்த்து என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை. சொல்ல வந்ததை பாதி சொல்கிறதுக்குள்ள ஃபோன் வேற கட் ஆயிடுச்சு. சரி அந்த பையன் எங்கே போனான்னு தெரியுமா? அவன் எங்கே போனான்னு தெரியாது சார். ஆனால் அந்த பையன் பேசிட்டு திரும்புறதுக்குள்ள காரில் ரவுடி பசங்களாம் வந்துட்டாங்க. அவங்கள பார்த்தோன்னா ஓட ஆரம்பிச்சிட்டான் சார். அவங்களும் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ இந்த பக்கம் தான் ஓடினான். மாமா வாங்க போய் பார்க்கலாம். சார் 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 அந்த காரில் போகிறவங்க தான் சார் பையனை துரத்திட்டு போனாங்க. அந்த காரா? மாமா வாங்க. ரஞ்சித் அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேட்போமா? கரெக்டா, அவர் போனை போடு. ஹலோ ஹலோ அங்கிள், நான் ரோஹித் பேசுறேன். சொல்லு ரோஹித். அங்கிள் அப்பா தான் ஆளுங்களை வச்சு பெருமாளை நான் கடத்திருக்காரு. உங்க அப்பாவா? வளராத ரோஹித், அவர் எதுக்கு பெருமாளை கடத்தணும்? அன்சியை கடத்துறதுக்காக தான் வந்திருக்காங்க. தவறுதலா பெருமாள் அண்ணனை மாத்தி கடத்திட்டு போயிருக்காங்க. பெருமாள் அண்ணன் அப்பாவை பார்த்திருக்காரு, அதனால அவரையும் கொல்ல பார்த்திருக்காங்க. பெருமாள் அண்ணன் அவங்க கிட்ட தப்பிச்சிருக்காரு. வழியில ஏதோ ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அவரு சொல்லிட்டு இருக்கும் போதே போன் வேற கட் ஆயிடுச்சு. அந்த இடத்த கண்டுபிடிச்சு இப்போ நானும் அகஸ்டின் மாமாவும் இங்க வந்துட்டோம். பெருமாள் அண்ணனை கடத்துற காரையும் பார்த்துட்டோம். இப்போ நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கோம். மறுபடியும் அவர் அதுல கொண்டு போறாங்களான்னு தெரியல. அந்த காரை பிடிச்சா அப்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், எப்படியாச்சும் அந்த காரை பிடிக்கிறது ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள். சரி, நீங்க பதறாதீங்க. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இப்போ பூந்தமல்லி ஹைரோட்ல போயிட்டு இருக்கோம். சரி, அந்த கார் அடையாளத்தை சொல்லுங்க. அது சில்வர் கலர்ல குவாலிஸ் கார் அங்கிள். சரி,
நீங்களும் அந்த பக்கம் சுத்தி பாருங்க. பெருமாள் கிடைச்சானே உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. காரை பத்தி நான் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றேன். அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சரி அங்கிள், ஓகே அங்கிள். ம் சரி. மாமா கொஞ்சம் சீக்கிரம் ஃபாலோ இந்த பண்ணுங்க. போறடா. சொல் ரஞ்சித். என்ன கேசவ், நான் சொன்ன இடத்துக்கு நீங்க போகலையா? இல்ல. ஏங்க இப்படி சொதப்புறீங்க? காரியமெல்லாம் கெட்டு போச்சு. என்ன சொல்ற? அந்த பொடியனை நம்ம ஆளுங்க தப்பா விட்டுட்டானுங்க. அவன் தப்பிச்சு வர்ற வழியில உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டான். என்ன ரஞ்சித் சொல்ற? குண்டுத்துக்கு பாரு. இதுக்கே குண்டுங்கிறீங்க? இதெல்லாம் செஞ்சது நீங்க தானே. இப்ப உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க பையனை அகஸ்டினோ படப்பு ஏரியாவில் உங்க ஆளுங்க காரை பார்த்துருக்காங்க. அந்த கார் இப்ப நீங்க இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாது. எப்படியாவது மிஸ்கைடு பண்ணி வேற எங்கேயாவது போக சொல்லுங்க. அந்த பொடியை மட்டும் மாட்டினா எனக்கும் சிக்கலு. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவன் கதையை நான் முடிச்சிடறேன். நீங்க முதல்ல அந்த வீட்டுல இருக்காதீங்க. உடனே காலி பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுங்க. அங்க இருந்தீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. ஓகே ரஞ்சித். செல்வி, உன்னோட முக்கியமான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ. ஓகே சார். டேய், சார் கூப்பிடுறாரா? பேசுடா. டேய், விஷயத்தை கேள்விப்பட்டா கண்டாமனா திட்டுவாரா? சும்மா ஒரு அளவு சொல்றா. அவருக்கு விஷயம் தெரியலனா இப்ப சொல்ல வேணாம், வீட்டுல போய் சொல்லிக்கலாம். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஹலோ, சொல்லுங்க சார். எங்கடா இருக்கீங்க? சார், வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்துகிட்டு தான் சார் இருக்கோம். கிழிச்சிங்க. நீங்க வேலை எல்லாம் எப்படி முடிச்சீங்கன்னு எனக்கு தெரியும்டா. இப்ப அது பேசுறதுக்கு நேரம் இல்லை. இப்ப நீங்க இங்க வராதீங்க. மெயின் ரோடு போகாம குறுக்கு வழியை பிடிச்சு காஞ்சிபுரம் பக்கமா போயிடுங்க. நாங்க அப்புறமா உங்களை கூப்பிடுறோம். சரிங்க சார். ரைட். செல்வி, கிளம்பலாம் எல்லாத்தையும் எடுத்தாச்சா? கிளம்பு. அவனுங்க இல்ல சார், போயிட்டானுங்க. ஓ சரி சரி. எந்த பக்கம் போயிருப்பாங்க? சரி, நேரா போய் பார்க்கலாம் மாமா. சரிடா. இந்தா, இந்த மோரியாச்சும் குடி. தலைவலியாவது போகட்டும். மாயா, இன்னும் தலைவலி போல மாயா. ஒரு 1 hour தூங்கிக்கிறேன், சரியா? இனிமே சரக்கே அடிக்க கூடாதுடா சாமி. இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? ஏய், எதுக்கு இப்ப ராட்சசி மாதிரி கத்துற? ஆம்பளை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு தூங்க. இனிமே சரக்குல லிமிட்டா இருப்பாராமே. எல்லா குடிகாரனும் சொல்ற மாதிரி நீயும் சொல்லிட்டு இருக்காத. நானே செம்ம காட்டத்துல இருக்கேன். காட்டமா? என் மேல அப்படி என்ன காட்டம்? காட்டம் சரக்கா இல்ல நானா? ரெண்டும் தான். எங்க நிம்மதியா இருக்க விடுறீங்க? நீ தான் என் வாழ்க்கையோட விளையாடுறனா, அது என் தூக்கத்தோட விளையாடுது. நைட் எல்லாம் தூக்கமே வரல. 2 சன்னியன்களும் என்னை விட்டு ஒழிஞ்சு போனா போதும் இருக்கு. மொக்க போடாத. என்ன விஷயம்னு சொல்லி தொலை. ஆமா, தெரியாது பாரு. பச்சை குழந்தை இவரு. என் கூட எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்க. உனக்கு நான் இருக்கும்போது இன்னொருத்திக்கு தாலி கட்ட போறல. நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன விட அவ எந்த விதத்துல வசதியா போயிட்டா? அட லூசு, இதுதான் உன் பிரச்சனையா? அவ டம்மி, நீதான் மெயின். நானும் பல கதைகளை பாத்திருக்கேன், பல கதைகளை கேட்டிருக்கேன். டம்மி மெயின் ஆகிறதையும் மெயின் டம்மி ஆகிறதையும். இந்த சப்பக்கட்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துவ, நான் உனக்கு டாட்டா சொல்லிட்டு போணுமா? கோவப்படா செல்லம். நீதான் எனக்கு எல்லாமே. உனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குன்னு. நீ நானும் ஒன்னா இருந்தா போதுமா? நிம்மதியா இருக்க வேணாமா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் கையில கல்யாணம் பண்றதுதான் உனக்கும் நல்லது. இப்படி லட்டு மாதிரி பணத்தை நகையை அள்ளி கொடுக்குற மகராசனை கடவுளா பார்த்து அனுப்பி வச்சிருக்காரு. மகராசனா? அது யாரு? வேற யாரு? என் மாமனார் தான்.
ஓ இப்பவே மாமனாரா? அப்ப காசு வந்தா மட்டும் எனக்கா கொடுக்க போற? கடன்காரனுக்கு தானே கொடுப்ப? காசை வாங்கி கடனை கட்டினது போக நகை இருக்கும்ல, என் மாமனார் என்ன கொஞ்சமா கொடுக்கறான். நாங்க சொல்றதையெல்லாம் நம்பிக்கிட்டு அள்ளி அள்ளி தரப்போறான். கடன்காரனுக்கு கொடுத்தது போக மத்ததெல்லாம் உனக்கு தான். சரி, நீ சொல்றத நான் கேக்குறேன். அப்போ அந்த உமனா முஞ்சு கையில என்ன பண்ணுவ? நீ என்ன கேக்குறன்னு எனக்கு புரியுது. என்ன புரியுது? எல்லாமே புரியுது டார்லிங். அவ மேல என் சுண்டு விரல் கூட படாது. நீ மட்டும் தான் என் பொண்டாட்டி. அவளை துரத்திட்டு உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? நிஜமாதான் சொல்றியா? நீ மட்டும் தான் என் பொண்டாட்டி. காசு நகையும் என் கைக்கு வந்த உடனே அவளை துரத்துறனா இல்லையான்னு பாரு. நீ மட்டும்தான் என்னைக்குமே என் பொண்டாட்டி மாயா. தீபக், இதோ வரேன்டா. தீபக் வாடா மச்சான், உட்கார்றா. நான் கூட நேத்தி மாட்டணும்னு நினைச்சேன்டா. நல்ல வேளை நீ பத்திரமா கூட்டிட்டு வந்து சேர்த்த. இல்லன்னா தெருவுல தான் விழுந்து கிடந்திருப்போம். நீ விழுந்த கதையெல்லாம் தெரியாதா? வர்ற வழியில என்ன நடந்தே உனக்கு தெரியாதா? அப்படி ஒரு போதை உனக்கு. நீ நல்லா வருவட. டேய், என்னடா சொல்ற? அப்படி என்னடா பெருசா நடந்துருச்சு? கஷ்ட காலண்டா. உன்னெல்லாம் என் நண்பன் சொன்னாலே அப்படியே மனசெல்லாம் பூரிச்சு போதுடா. ஏய், சொல்ல வந்ததை சொல்லுடா, மொக்க போடாத. டேய், நேத்து நைட்டு கார்ல ஒருத்தனை அடிச்சோமே, உனக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னது, ஒருத்தனா அடிச்சிட்டியா? டேய், நான் அடிச்சிட்டோன்னு சொல்றேன், நீ அடிச்சிட்டியான்னு கேக்குற. பிரிச்சு பாக்குறல, நல்ல நண்பன்டா. டேய், கோச்சுக்காதடா, மேல சொல்லு. அவனுக்கு என்ன ஆச்சு? டேய், அடிபட்டது ஒரு பொடியன்டா, அது கூட உனக்கு தெரியாது. கார்ல வரும்போது அடிச்சு போட்டு அள்ளி போட்டு தூக்கிட்டு வந்தோமே, அது கூட உனக்கு தெரியல. டேய், மறந்தே போச்சுடா. சரி, அவன் அடிச்சதை யாரும் பார்க்கலல்ல? டேய், அது ஒரு குடியிருப்பு ஏரியாடா. அதுல உள்ள சிசிடிவில ரெக்கார்ட் ஆச்சுன்னா போலீஸ்ல மாட்டுவோம். நீ தானடா சொன்ன? டேய், நான் தான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்றேன்ல. சரி, அடிபட்டவனுக்கு என்னாச்சு? உங்க ரெண்டு பேரும் வீட்டுல இறக்கி விட்டு நந்தம்பாக்கம் கூவத்துல தான் அவனை வீசி எறிஞ்சிட்டு போனேன். சரி விடுறா, யாரும் பார்க்காதப்ப நடந்த ஆக்சிடென்ட். அதுக்கு ஏன்டா அப்படி பயந்து சாகுற? 100 பேர் பார்க்க ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவளை அப்படியே டிஸ்போஸ் பண்ண போறேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? இதுக்குதான் சொல்றேன், ஒரு நேரத்துல ஒரு போதை மட்டும் ஏத்து. குடியோட சேர்த்து கண்டதை அடிக்கிறத நிறுத்த. இல்லன்னா எனக்கும் இல்லாம அவளுக்கும் இல்லாம செத்து போயிடுவேன். ஆமாடா, மாயா சொல்றதான் கரெக்ட். நீ சரக்கோட சேர்ந்து டோப் அடிக்கிறது ரொம்ப தப்பு. கை கால் விளங்காம போயிருண்டா. எப்பா சாமிகளா, உங்க அட்வைஸ் எல்லாம் போதும் சரியா? இனிமே ஏதாவது ஒண்ண மட்டும் எடுத்துக்கிறேன், போதுமா? நிறுத்துங்க நிறுத்துங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துடுறோம். ஏய், என்னடி வீடு பூட்டி இருக்கு? அவளுக்கு ஃபோன் பண்ணி பாரு. சரி. சுவிட்ச் ஆஃப்னு வருதுடி. சரி, ஏதாவது வேலையா இருப்பா, அதுக்கு எதுக்கு அப்செட் ஆகுற? உடனே ரஞ்சித் சார் கிட்ட பேசி முடிச்சிட்டு வரேன்ட்டு போனா. இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்ல. என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையேடி. அவ இன்னும் ரஞ்சித் கிட்ட பேசலையோ என்னவோ. பேசலன்னா சொல்ல வேண்டியதானே. அவளும் கூப்பிட மாட்டேங்கிறா, நம்ம போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. இப்ப வீடு வேற பூட்டி இருக்கு, போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாப்போம். இல்லடி, ஏதோ ஒரு சிக்கல் நடந்திருக்கு. ரஞ்சித் ஏதாவது மிரட்டி இருக்கணும். செல்வி வச்சிருந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் புடுங்கிட்டு அவர் விரட்டிருப்பாருன்னு தோணுதுடி. நம்ம கிட்ட பேச பயந்துகிட்டு தான் செல்வி நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாலும் தோணுது. ஏய், நீயே கண்டதெல்லாம் நினைச்சு குழப்பிக்காதடி. 2 நாள் கழிச்சு பாப்போம்டி. இல்லடி, எனக்கு கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. யாருங்க? இந்த வீட்ல செல்வி இருக்காங்களே. ஆமா, இங்கதான் இருக்காங்க. நான் அவளோட ஃப்ரெண்டு. நான் அவங்கள பார்க்கலான்னு வந்தேன். வீடு பூட்டி இருக்கு, மொபைல் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. தெரியலங்க, வெளில எங்கேயோ போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எங்கதான் இருக்கீங்களா? ஆமாங்க, மேலதான் இருக்கேன். சார், என் நம்பர் கொடுத்துட்டு போறேன். அவங்க வந்தாங்கன்னா என்கிட்ட பேச சொல்றீங்களா? சரிங்க, நம்பர் கொடுங்க, அவங்க வந்தான்னு சொல்றேன். 766 சுதா. சுதா, நான் ஒரு கால் கொடுக்குறேன், ஸ்டோர் பண்ணிங்க. என் பேர் நாதன். ஓகே ஓகே. தேங்க்ஸ்ங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. நிச்சயமாங்க, வந்தோன்னு சொல்றேன். தேங்க்யூ சார். வரேங்க. அண்ணே, போலாண்ணே. பெருமாளை கடத்தின ரவுடிங்களை பிடிச்சிருந்தா
நேரம் கேசவ பிடிச்சிருக்கலாம். சார் நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணோம் சார், ஆனா அவங்கள பிடிக்க முடியல சார். பாவம், நம்ம பெருமாளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவனாலதான் இப்ப ஹன்சி தப்பிச்சிருக்கா. அத்தை, பெருமாள் என்ன கொன்னிருப்பாங்களா? சச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. பெருமாள் கண்டிப்பா திரும்பி வந்துருவான். நீ இப்படிலாம் அழக்கூடாது, சரியா? அப்ப அந்த அண்ணா இப்ப எங்க இருக்காங்க? ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காமா. எப்போ வருவாரு? நாளைக்கு வந்துருவான், நீ கவலைப்படாத. என்ன சார், அன்னைக்கே கேஷவ் மேல இருந்த கேஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு சொன்னே சார். ஒன்னு ஆர்த்திக்காக பார்த்தோம், அப்புறம் நீங்க வேற கொஞ்சம் விட்டு பிடிப்போன்னு சொன்னீங்க. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே சார். சார், நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா, சார் நீங்க எதுக்காக வேணாலும் சொல்லுங்க சார், ஆனா இதுக்கு மேலே சீரியஸா எடுத்துக்கலன்னா நாளைக்கு விபரீதம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நாங்க அழுது புலம்ப வேண்டியிருக்கோம் சார். சார், ஆமா சார், இதுக்கு மேல நீங்க எனக்காகவோ என் பிள்ளைங்களுக்காகவோ பார்த்துட்டு இருக்க வேண்டாம். சட்டப்படி நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க. எப்படியாவது பெருமாளை காப்பாத்திடுங்க சார். ஒரு என்கவுண்டருக்கு பிளான் பண்ணி எங்க அப்பனை சுட்டு கொண்டுருங்க சார். ஆமா அங்கிள், அந்த ஆள் எனக்கு தேவையில்லை. அவரை உயிரோட விட்டுறாதீங்க, அவரை கொன்னிடுங்க. ஆமா சார், இனிமேலும் அவரை வெளியில விட்டு வைக்காதீங்க. இந்த குழந்தைய நினைச்சு ஒவ்வொரு நாளும் எங்களால திக்கு திக்குன்னு பயந்துட்டு இருக்க முடியாது. ரோஹித் சொன்ன மாதிரி செஞ்சா கூட எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சார், இப்ப பெருமாள் கிடைச்சி அவ சாட்சி சொன்னா பத்தாதா? அதை வச்சு கேஷவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதா? கேசவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அங்கிள், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சார், எங்களுக்கு எப்படியாவது பெருமாளை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அதுக்கு நாங்க என்ன கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும்னு சொல்லுங்க, எழுதி கொடுத்துடுறோம். இப்போதைக்கு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் ஒன்றும் வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன சார் நீங்க எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் வேண்டாம் கம்ப்ளைண்ட் வேண்டாம்னு சொல்றீங்க? நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். நீங்க கேஷவ் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு தான் ஆட்சேபனை சொல்லிட்டோமே சார். அப்புறம் எதுக்கு சார் நீங்க அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? என்ன சார், நீங்க பேசுறத பார்த்தா என்ன தப்பா நினைக்கிறீங்க போல இருக்கு. அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் எதுக்காக அவரை காப்பாற்றணும்னு நினைக்கணும்? கேஸ் எந்த வகையிலையும் என் கண்ட்ரோல்ல வராது. அவரு மேல புதுசா கேஸ் ஃபைல் ஆச்சுன்னா அதை என்னால கட்டுப்படுத்தவும் முடியாது. விளம்பரத்துக்கு ஆசைப்படுற யாராவது ஒரு அதிகாரிகிட்ட இந்த கேஸ் போச்சுன்னா இந்த டீட்டெயில் பூராமே பத்திரிகைக்கு லீக் அவுட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் சைலண்டா நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கலான்னு பாக்குறேன், வேற எந்த காரணமும் கிடையாது. சரி சார், உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. ஆனா இதனால யாரும் தப்பிச்சு போயிடாம பாத்துங்க. இன்னொரு தடவை என் பொண்ணுக்கு ஆபத்து வரமா பாத்துங்க. அதுக்கு நான் கேரண்டி. அப்புறம் சார், பெருமாள் நேற்று நைட்டு ஃபோன் பண்ணும்போது உங்க பேரை சொல்லி ஏதோ சொல்ல வந்தா. என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன சொல்ல வந்தா? உங்க பேரை சொல்லி ஏதோ ஆரம்பிச்சா சார், அதுக்குள்ள ஃபோன் கட் ஆயிடுச்சு. ரஞ்சித் சாரை வச்சு உடனடியாக ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்ல வந்திருப்பான்னு நினைக்கிறேன். தெரியலையே சார். சரிங்க, பெருமாள் ஃபோன் பண்ணாலோ இல்ல நேர்ல வந்தாலோ உடனே எனக்கு தகவல் கொடுங்க. சரிங்க சார். அங்கிள், இந்தாங்க எங்க அப்பாவோட பாஸ்போர்ட். அவரை எங்கேயும் தப்பிக்க விட்டுறாதீங்க ப்ளீஸ். சரி, நான் பாத்துக்கிறேன். வரேங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஒருவேளை கேசவ ஆளுங்க பெருமாளை மிரட்டி அவங்க நினைக்கிற மாதிரி நடக்க வைக்கலாம். அவங்க சொல்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வாங்கலாம். பாருங்க, பெருமாளை கொன்னா கூட அவன் எங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டான். ஓகே, நான் கிளம்புறேங்க. நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஹன்சி குட்டி, ஏதாவது சாப்பிடுறியா? சரி வா, உள்ள போலாம். வா ரோஹித், சாப்பிடலாம். ஓகே மேம்.